Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. தேனி மாவட்டம் கம்பம் அருகே கேகேப்பட்டி, அனுமந்தன்பட்டி, குள்ளப்பகவுண்டன்பட்டி, அணைப்பட்டி, ராயப்பன்பட்டி, சுருளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த 150 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்ததால் உழவர் பெருமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மழை பெய்ஞ்சது பூரா வெள்ளக்கடா போய் அறுவடைக்கு வந்த பூரா வேஸ்ட்டாக போயிடுச்சு. 50 மூளை வர இடத்துல ஒரு குழிக்கு 10-40 மூளை வர இடத்துல 10 மூளை கூட வராது. பாருங்கள், தனியாகத்தையும் கிடக்கு. நீங்கள் பார்த்து தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து எங்களுக்கு ஏதாவது இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். விவரங்கள் வழங்கலாம். தர்ஷினி, தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த 4 தினங்களாக கனமழை பெய்து வந்த சூழ்நிலையில் அறுவடை செய்வதற்கு தயாராக இருந்த நெற்பயிர்களானது தண்ணீரில் சாய்ந்து நீரில் மூழ்கிவிட்டதாகவும் இதனால் தங்களுக்கு செலவு செய்த பணம் கிடைக்குமா என்ற வேதனையில் விவசாயிகள் இருந்து வருகின்றனர். குறிப்பாக தேனி மாவட்டம் முத்தாம்பாளையம் தாலுகா கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள கேகேப்பட்டி, அணைப்பட்டி, அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள சுமார் 150க்கும் மேற்பட்ட விளைநிலங்களில் மழை நீரானது பூந்துள்ளது. இதனால் அறுவடை செய்வதற்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் தண்ணீரில் சாய்ந்து படுத்து விட்டது. சில இடங்களில் பார்த்தோம்னா சில வயல்களில் நெற்கதிர்கள் தொடர்ந்து தண்ணீரில் மூழ்கி உள்ளது. இதனால் 40 மூடை வரக்கூடிய ஒரு வயலில் 20 மூடை வருமா இல்ல 10 மூடை தான் வரும் என்ற சந்தேகத்தில் விவசாயிகள் இருந்து வருகின்றன. நாட்டு நட்டு, நடவு பாய்ச்சி, உழவு எடுத்து 50,000 ரூபாய் வரை செலவு செய்து தற்பொழுது அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த மழையானது பெய்து தனது வாழ்வாதாரத்தை அளித்து விட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றன. இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு கோரிக்கை விடுத்து வருகின்றன. பாதிக்கப்பட்ட நிலங்களை பார்வையிட்டு அவர்கள் செலவு செய்த பணத்தினை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நிவாரண அடிப்படையில் வழங்க வேண்டும் என்றும் தற்பொழுது கோரிக்கை எழுந்து வருகிறது. தர்ஷினி, தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் சுமார் 14,707 ஏக்கர் நிலப்பரப்புல 2ஆம் பருவ நெல் நடவு பணிகள் நிறைவு பெற்று தற்பொழுது அறுவடை பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் வேளையில் இந்த ஒரு சம்பவம் நடந்துள்ளது விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.